Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 11.2ல இருக்கிற 5th ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். கடைசியில் இருக்கிற 3 ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் இந்த 11.7. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 5th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 divided by root of 1 minus 4x the whole square கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ முன்னாடி பார்த்தது படி பார்த்தீங்கன்னா இப்போ 1 divided by root of 1 minus x squareனா sin inverse of xன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது எங்க இருக்குன்னா உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் 187லேயே இங்கே இருக்கும். 1 divided by root of 1 minus x square sin inverse of x, 1 divided by 1 plus x square இங்கே ரூட் இருக்கு, இங்கே ரூட் இருக்காது, அப்போ tan inverse of xன்னு வரும். ஓகேவா? ஸோ அதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல 1 divided by root of 1 minus x squareனா sin inverse of x. அது x கூட a இருந்ததுன்னா sin inverse of ax divided by a வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு a ஓட வேல்யூ என்னது 4. ஓகே, இதை இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா sin inverse of 4x divided by 4 plus c அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சர். ஸோ சிம்பிளாக நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு கூட ஆகாது, அவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த ப்ராப்ளம் போட்டுடலாம். செகண்ட் 1 divided by root of 1 minus 81x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? சிம்பிளிஃபை எப்படி பண்ணணும்? இன்டெகிரல் ஓவர் ரூட் ஆஃப் 1 minus 81x ஸ்கொயரை 9x தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அகைன் இது இதே ஃபார்மேட்டில் தானே இருக்குது, ரூட் இருக்குது, 1 minus x ஸ்கொயர்னு இருக்குது. இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஓகேவா? எக்ஸ் கூட ஏ இருந்துச்சுன்னா என்ன வரும்? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 9x டிவைடட் பை 9 பிளஸ் சி அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? இங்கே என்ன இருக்கோ, இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் போடணும், இங்கே 9x இருந்துச்சுன்னா 9x போட்டுடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைனலாக ப்ராப்ளம் 1 + 36x ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது நம்ம சிம்பிளிஃபையே எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 divided by 1 plus 6x தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். 36 x ஸ்கொயரை 6x தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இது மேலே இருக்க ஃபார்முலா பாருங்கள். 1 divided by 1 plus x ஸ்கொயர்னா tan inverse of x. 1 divided by 1 plus ax த ஹோல் ஸ்கொயர்னா tan inverse of ax divided by ஏன்னு வரும். ஓகேவா? இந்த இடத்துல ஏன்னு இருக்கும்போது டிவைடட் பை ஏன்னு வரும். அப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னது? நமக்கு 6. ஓகேவா? அப்படி பண்ணும்போது tan inverse of 6x divided by 6 plus c அப்படிங்கிறது உங்களோட ஆன்சராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.